ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளில் நம் ஆண்டவரோடு பேசுவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம் வாசலில் காத்திருக்க அப்பா, உம் வார்த்தைகளாலே தேற்றப்படவும் எச்சரிக்கப்படவும் இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் அநேக இடங்களில் இருப்பவர்களுக்கு நன்மையாக இருக்கும்படிக்கு நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான வசனத்தை தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் படிச்சிட்டீங்களாங்க? பைபிள் படிச்சீங்களா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் என்ன பேசுவாரு, என்ன வார்த்தை கொடுப்பாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரு? எனக்குடைய ஆசையோடு காலமே நீங்க இந்த அனுதின தியானத்தை நம்ம சேர்ந்து தியானிக்கிறோம். ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்தில் நீங்க தேவனோடு உறவு கொண்டிருப்பது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு நீங்களே முழங்கால வேதத்தை எடுத்து வாசிங்க. எத்தனையோ விஷயங்களை உங்க வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை, வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அறியும்படிக்கு ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து உணர்த்துவாரு. பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்கிறீங்க. இத்தனை நாட்களாக அனுதின தியானம் உங்களுக்கு தொடர்ச்சியாக மோர் தேன் 2 years, கிட்டத்தட்ட 800 நாட்களை தாண்டி விட்டது. நீங்க ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறீங்கல்ல. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்தால் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும், உங்க வாழ்க்கையில கனிகள் வரணும். ஒரு செடியை நட்டோம் என்றால், விதை விதைத்தோம் என்றால் அது முளைக்கும் இல்லையா? அது போல வசனம் உங்க இதயத்துல பலன் கொடுக்கணும். ஆவியின் கனி வர வேண்டும் என்று, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு கனிகளை பார்க்க முடிகிறதா? உங்க வாழ்க்கையில கனிகள்னா என்னன்னு கேக்குறீங்களா? வாழைப்பழம், கொய்யாப்பழம் இல்லைங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த நல்ல கனிகள் நமக்குள் காணப்படணும். இதெல்லாம் ஒரே கொலைதான் அப்படின்னா இது ஒன்றிருந்து இன்னொன்னு இல்லாம இருக்காதுங்க. ஆவியின் கனி நமக்குள் இருக்கிறதா? எதற்கு நாம ஆவியின் கனியை கனி கொடுக்க முடியாம இருக்கிறோம்? ஒரு முறை பாருங்க, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளை பிடியுங்கள், கெடுக்கிற சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஒரு கனி வர வேண்டுமென்றால் முன்பு பூ அதிலே உண்டாயிருக்கும். என்னங்க, ஒரு மரம் முதலில் அந்த பூவை உண்டாக்கின பிறகு அந்த பூ அதிலிருந்து கனி உண்டாகும், காய் வரும், பழம் வரும், முளைக்கிறது. செடியிலிருந்து முளைகள் தோன்றும் போது, திராட்சை செடியில பூக்கள் முளைக்கும் போது அந்த சின்ன சின்ன மொட்டுக்களா இருக்கும்போது அவைகள் உதிர்ந்து போகும்படியாக பிசாசு முயற்சிக்கிறான். அந்த பூ உதிர்ந்து போனால் இனி அங்கே கனி இருக்காது. அநேகர் இந்த நாட்களிலே அவங்க நன்றாக மாறலாம், ஆவியின் கனிகளை கொடுக்கலாம் என்று நல்லா ஜெபம் கற்றுக்கொண்டு, நல்ல விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு, நல்ல தேவனை பின்பற்றும் போது சடனாக குழி நரிகள் நம்முடைய பூவை உதிர செய்கிறது. அதுக்குதான் திராட்சை தோட்டங்களை கெடுக்கும் குள்ள நரிகளை பிடியுங்கள், உதவி செய்கிற சிறு நரிகளையும் பிடியுங்கள். இந்த குள்ள நரிகள் ரொம்ப தந்திரமானதுங்க, பயங்கரமா ஏமாற்றுமாம். பிசாசு தந்திரமுள்ளவன், ஏமாற்றுகிறவன். அவன் நமக்கு இரையை போட்டு நாம விசுவாசத்தில் வளராம, ஆவியின் கனியை கொடுக்காம தடை செய்வான். என்ன, இந்த பூ பூத்த பிறகு கனியை காய்க்காதபடி செய்வது? என்னங்க, சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில் அன்பு, தேவனை அறிந்த பிறகு அன்பு என்னும் பழம், கனி, இது அந்த பழம் இல்ல, அன்பு என்னும் கனி உங்களுக்குள்ள வரும்போது சடனாக உங்க அன்பு அதை உதிர செய்வது என்னவென்றால் பொறாமை.
பொறாமைங்க. அன்பு பொறாமைப்படாது. பொறாமைனாலே நீங்க நேசிப்பதற்கு பதிலாக மற்றவங்க மேல பொறாமப்படுகிறீங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில அன்பு என்னும் கனி இருக்கிறதில்ல. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் காணப்படுறதில்ல. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து கொண்டே போனா ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். சமாதானம், அன்பு, சந்தோஷம் வேண்டும் நமக்கு. ஆனால் நாம் சந்தோஷம் நமக்குள் கனி கொடுக்காமல் குழிநரிகள் விழுந்து போக செய்வது எப்படி என்றால், நமக்குள் கோபம். கோபமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிறீங்களா? கோபத்தோடு சந்தோஷமா யாராவது இருக்க முடியுமா? உங்க சந்தோஷத்தை கெடுத்து போடுகிற கோபம், பொறாமை, இதெல்லாம் ஒன்றோடு கூட ஒன்று இருக்கும். பொறாமை உங்க அன்பை கெடுக்கும். ஒருமுறை கோபம் உங்க அன்பை கெடுத்து விடும். ஒருமுறை சமாதானத்தை, சந்தோஷத்தையும் கெடுத்து விடும். என்னங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் மேல விசுவாசத்தோடு முன்னுக்கு செல்லும் பொழுது பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. அன்பு இன்மைக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் நேசித்ததுனால நாம எல்லாரையும் நேசிக்கணும். கோபம், சிலர் வாழ்க்கையில பார்த்தா சின்ன சின்னதுக்கே அவங்க கோவப்படுவாங்க. எதற்கு கோவப்படுறாங்க என்கிறதே புரியாது. அவங்க சுயநலத்தை தொட்டால் போதும், அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்தா போதும், வாளை மிதித்த பாம்பை போல துஸ்ஸன்னு வருவாங்கல்ல. என்னுடைய சந்தோஷமெல்லாம் போச்சு, சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதற்குதான் இந்த குடிநரிகளை பிடிங்க. யார் மூலமா இந்த சோதனை உங்களுக்கு வருது, எந்த விஷயத்துல உங்களுக்கு சோதனை வருது என்று நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அனாவசியமான வார்த்தைகள், அனாவசியமான நபர்களோடு உறவுகள் செய்வதனால இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். உங்க சமாதானத்தை கெடுக்கிறது உங்க கர்வம். கர்வமாக இருக்கிறவங்க சமாதானமா இருக்க முடியாது. இன்னொருவனுடைய தாழ்ந்த நிலையை பார்த்து கர்வப்படுகிறவன், அல்லது அவங்க நிலைமையை பார்த்து பொறாமப்படுகிறவன் அல்லது கர்வப்படுகிறவன் விடுவதற்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்லுது. அழிவிற்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போவதற்கு அகந்தை காரணம், நம்முடைய கோபம் காரணம், நம்முடைய விமர்சிக்கிற மனது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் உள்ளிருக்கிற பொறாமை, கர்வம், மாயமாலம் போகணுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை என்னும் கனி நமக்குள்ள உண்டாகாததற்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அவசரம். அவசரம், இன்றைக்கு எவ்வளவு அவசரம்னா மனுஷங்களுக்கு உடனே நடந்துடணும் என்பாங்க அவங்க நினைக்கிறது எல்லாமே. நீடிய பொறுமை உள்ளவங்க காத்திருப்பாங்க. தேவன் இடைப்படும் வரை காத்திருப்பாங்க. தேவன் நியாயம் செய்யறவரை காத்திருப்பாங்க. அநேக முறை நாம நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு நீடிய பொறுமை இல்லாததுனால ஆவின் கனியை கொடுக்க முடியாம இருக்கிறோம். நமக்கு தயவில்லாததுனால, கடினமா இருக்கிறதுனால நாம அநேக முறை நஷ்டம் போகிறோம். மற்றவங்க விஷயத்துல நீங்க கடினமா இருந்தா உங்க விஷயத்துல அவங்க கடினமா இருப்பாங்க இல்லையா? கிறிஸ்துவின் மனதை நம்ம கொண்டு இருக்கணும். இந்த குடிநரிகளை கண்டுபிடி. நரிகளை பிடி. உன் வயலை கெடுக்கிறது, உன் இருதயத்தை கெடுக்கிறது, உன்னுடைய விசுவாசத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவைகளை பிடி. தயவுள்ளவனாக இரு. நற்குணம். என்னங்க, நமக்குள்ள நற்குணம் இருக்கணும்ல. கிறிஸ்தவங்க என்பவங்க நல்லவங்க. நம்முடைய தேவன் நல்லவர். நம் தேவன் God is good. நம் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளும் நல்லவங்களா இருக்கணும். நல்லது என்னன்னு சொல்லணுமா? சுயநலம் இல்லாதது நல்லது. உதவி செய்வது, மற்றவங்களுக்கு நன்மை செய்வது, இரக்கம் செய்வது, மற்றவங்களுக்காக ஜெபிப்பது. பாருங்க, இது நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகளை உண்டாக்குகிறது. நீங்க மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஆவியின் கனிகள் உண்டாகுது உங்க வாழ்க்கையில. இன்னும் கவனித்தால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம்,
தயவு, நற்குணம், விசுவாசம். நாம தேவனோடு நேரம் செலவிட செலவிட நம் விசுவாசம் பெருக்கமடையும். உன் விசுவாசம் பெருகுகிறதா குறைகிறதா? ஒரு காலத்துல ஒவ்வொன்றும் தேவனை கேட்பீங்க சகோதரனே, சகோதரியே. முழங்கால் போட்டு ஜெபிக்காம ஒரு தீர்மானம் செய்ய மாட்டீங்க. ஆனா இன்றைக்கு அவசரமான தீர்மானங்களை செய்றீங்க. அதன் பிறகு கஷ்டப்படுகிறீங்க. அதன் பிறகு சிக்கல்ல விடுகிறீங்க. ஆனால் தேவனுடைய சித்தமானால் தேவனுடைய வசனத்துக்கேற்றதை செய்ய வேண்டும். அநேக முறை நம்ம விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நம்ம தவறு செய்யும் போது மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது தவறு என்று அவங்களும் நம்ம இன்னொரு முறை அவமானப்படுத்துவாங்க, புறக்கணிப்பாங்க என்ற பயத்தோடு. பாருங்க, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான், துஷ்டன் துரத்தாமலே ஓடி போவான். நம்ம வாழ்க்கையில நம்ம உத்தமமா இல்லாவிட்டா ஆண்டவர் விரும்புகிற கனி நமக்குள்ள இருக்காதுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். சாந்தம், தாழ்மை என்பது அடிக்கடி வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் மற்ற வேதங்களில் இருக்கிறதா என்று தெரியாது. எங்கெங்க இந்த வார்த்தைகள் இருக்கோ இது மிகவும் உயர்ந்தது. மோசே பூமியில் இருந்த அனைவரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவன். எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர் என்றால், அவ்வளவு பேர் சலிக்க செய்தாலும், அவ்வளவு பேர் அழ வைத்தாலும் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்யவே விரும்பினார். தேவனுடைய கோபம் மூண்டது, இவர்களை அழித்து போடுவேன், நீ நகரு மோசே, நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்ற போதும், ஆண்டவரே வேண்டுமென்றால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுங்க, ஆனால் இவர்களை அழிக்காதீங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஜெபித்தார். இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை கொண்டிருக்கிறோமா? யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை கொண்டிருக்கிறோமா? எங்கேயும் நாசனமும் பாடுகளும் மருந்துகளும் நோய்களும் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் இல்லாம தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு தேவன் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அநேக நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தாரு, அவையெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மாற்றம் காணப்படுதா? ஆவியின் கனி காணப்படுதா? அன்பு, சந்தோஷ, சமாதானம் காணப்படுதா? நீடிய பொறுமை, தயவு, சாந்தமும் காணப்படுதா? நற்குணமும் இச்சை அடக்கமும் கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது எந்த விஷயங்கள்? நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது யாரு? நம்முடைய இருதயம் கடினமாகி போக காரணம் நம்முடைய விசுவாசத்திற்கு தடைகள் என்ன என்று நம்ம ஆராய்ந்து இந்த குடிநரிகளை பிடித்து பெட்டி சின்ஸ் என்பாங்க. இவங்க சின்ன சின்ன பாவங்களைப் போல இல்லாத பாவங்கள். கோபம், பொறாமை, வெறுப்பு, மன்னிக்க முடியாத மனது. இதிலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும். அதற்காக நாம ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வசனத்தை தியானித்தால் ஆண்டவருடைய வசனத்துல உங்க முகத்தை பார்க்க முடியும், உங்க இருதயத்தை பார்த்து கொள்ள முடியும். நீங்க உங்களை கெடுக்கிற பாவங்கள் என்னமோ அந்த குடிநெறிகளை கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். சிக்கல்களை வைக்கும் 7 பாவங்கள் என்று பில்லி கிரஹாம் ஐயா ஒரு புத்தகத்தை எழுதினார். குடிநெறிகளை பிடியுங்கள் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த காலத்துல இந்த சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன பாவங்களை, கோபம், பொறாமை, பெருமை, பண ஆசை, சோம்பேறித்தனம், பெருந்தீனி, தூக்க மயக்கம், இதெல்லாம் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகள். திரும்ப சொல்கிறேன், பெருமை, பொறாமை, கோபம், பெருந்தீனி, தூக்க மயக்கம் மற்றும் சோம்பேறித்தனம் நம் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகள் இவைகள். இன்றைக்கு ஒருமுறை நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எதற்கு என் வாழ்க்கையில ஆவியின் கனிகள் இல்லை? எதற்கு என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இல்லை? ஆண்டவரை நம்பினேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனாலும் ஏன் தோல்வியில் இருக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரீட்சித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பலன் கொடாதபடி எங்கள் பூ பிஞ்சுகளை விழ செய்கிற, எங்களை திடீரென்று தடை செய்து விடுகிற எங்களுடைய பலனை லிமிட் செய்கிற பொல்லாத ஆவிகளை, அந்தகார வல்லமைகளை உம்முடைய நாமத்திலே கடிந்து கொள்கிறோம்.
ஆன்லைன் மூலமாக எத்தனை பேர் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிக்கல்களில் வைக்கிற பாவங்களிலிருந்து எங்களை தப்புவித்து நீர் ஏற்படுத்திக் கொண்ட நீதியின் ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 எனும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.